ஒன்னு இல்ல, 2 இல்ல, சுமார் 89 வருஷ பழமையான மிகப்பெரிய ரெக்கார்ட் இது. சுமார் கடைசியா 35 வருஷமா இந்த ரெக்கார்ட் நம்ம இந்தியா நிகழ்த்துவாங்களா, நிகழ்த்த மாட்டாங்களா, நிகழ்த்துவாங்களா அப்படின்னு காத்திருந்து தற்போது இந்த 4th டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் இங்கிலாந்து ஓல்ட் ட்ராஃபோர்ட் மைதானத்தில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. வர 23ஆம் தேதி அன்னைக்காவது இந்த மாபெரும் ரெக்கார்டை நம்ம இந்திய அணி இங்கிலாந்து மண்ணுல நிகழ்த்துவாங்களா அப்படின்னு நம்ம எல்லாருமே மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஆட்டமாக 4th டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் தற்போது மாறி இருக்கு. சோ இது எதுவுமே நடக்கக்கூடாது, இந்தியா இந்த ரெக்கார்டை நிகழ்த்திடக் கூடாது அப்படின்னு இந்த 4th டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாரையுமே கோபப்படுத்துற மாதிரி ஒரு மோசமான செயல் செஞ்சு இந்திய அணியின் ரெக்கார்டை தடுத்து நிப்பாற்ற முயற்சியில இங்கிலாந்து அணி அவங்க நிகழ்த்தியிருக்காங்க, அவங்க முக்கியமா இறங்கியிருக்காங்க. சோ அப்படி என்ன நடக்க போகுது இந்த மேட்ச்ல, அப்படி வரலாற்று சிறப்பு மிக்க சாதனையை நம்ம இந்தியா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். அதாவது முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் தோல்வி, இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் வெற்றி, இப்போ மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் தோல்வி அடைஞ்சதால கண்டிப்பாக இந்த சீரீஸ்க்கு உள்ள நிற்கணும்னா இந்த நான்காவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நிச்சயமாக ஜெயிக்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாயம் நம்ம இந்திய அணிக்கு ஏற்பட்டிருக்கு. அதே போல் இங்கிலாந்து அணி அவங்க இந்த மேட்சை ஜெயிச்சு தொடர கைப்பற்றணும் அப்படின்னு அவங்களும் ரொம்பவே முனைப்போட இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வர 23ஆம் தேதி ஓல்ட் ட்ராஃபோர்ட் மைதானத்தில் தான் நம்ம இந்தியாவும் இங்கிலாந்து அணியும் 4th டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை மோத போகிறாங்க. இந்த மைதானத்தினுடைய சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைதானத்தில் அதிகப்படியான ரன்கள் குவிக்கிறது ரொம்பவே ஒரு கடினமான விஷயமாக இருக்கு. அதாவது பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிச்சில் அவ்வளவு ஈஸியாக செஞ்சுரி அடிச்சிட முடியாது. செஞ்சுரி அடிக்கணும்னா ஒரு கெத்தான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரொம்ப பெரிய ஜாம்பவான் அவனால் மட்டும்தான் இந்த மைதானத்தில் செஞ்சுரி அடிக்க முடியும். சும்மா வரவன் போகிறவன்லாம் இந்த மைதானத்தில் செஞ்சுரி அடிக்கவே முடியாது அப்படின்னு ரெக்கார்ட் சொல்லுது. நம்ம இந்திய பிளேயர்களே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் இந்த மைதானத்தில் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் அசருதீன், சச்சின் டெண்டுல்கர், சுனில் கவாஸ்கர் முதல்ல இந்த மைதானத்தில் செஞ்சுரி அடித்த இந்திய பிளேயர் ஷஹீத் முஷ்டாக் அலி. 1936 இந்த மைதானத்தில் முதலாவது இந்தியன் செஞ்சுரி அடித்த இந்தியன் அப்படிங்கிற பெருமையை ஷஹீத் முஷ்டாக் அலி பார்த்தீங்கன்னா அவர் அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அப்புறமா ஒரு சில பேர் இந்த மைதானத்தில் செஞ்சுரி அடித்தாலும் கடைசி 35 வருடமா இந்த மைதானத்தில் நம்ம இந்திய பிளேயர்கள் யாருமே செஞ்சுரி கிட்ட கூட நெருங்கினதே கிடையாது. ஏன் நம்ம MS தோனி அவர் கூட கடைசி ODI மேட்சை இன்டர்நேஷனல் மேட்சை விளையாண்டு ரன் அவுட் ஆகி வெளியேறினதும் இதே மைதானத்தில் தான். கண்டிப்பாக நம்ம யாருமே அதையும் கூட மறுக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மோசமான மைதானமாக தான் நம்ம இந்திய அணிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஓல்ட் ட்ராஃபோர்ட் மைதானம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம இந்திய பிளேயர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டத்தில் செஞ்சுரி, இரண்டாவது ஆட்டத்திலும் செஞ்சுரி, மூன்றாவது ஆட்டத்தில் கூட செஞ்சுரியை பார்த்தோம். பேக் டு பேக் எல்லா ஆட்டத்திலுமே நம்ம இந்திய பிளேயர்கள் செஞ்சுரியை அடிச்சுக்கிட்டே வராங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தா இந்த மேட்ச்சில் கூட செஞ்சுரி அடிப்பாங்களா நம்ம இந்திய பிளேயர்கள் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது கண்டிப்பாக நடந்துடக்கூடாது. இந்த 35 வருட அந்த செஞ்சுரி அடிக்காத சாதனை தொடரணும் அப்படின்னு ஏற்கனவே கடினமாக இருக்கிற இந்த பிச்சை இன்னும் மோசமாக ஆக்கி இது ஒரு போலிங் பிச் மாதிரியான ஒரு பிச்சை தான் தற்போது இந்த மேட்சுக்கு எதிராக நம்ம இந்தியாவுக்கும் எதிராக தற்போது இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சின் பிச் கடுமையான பிச்சாக மாற்றி அமைச்சிருக்கிறதா தகவல்கள் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கு. அதனால நம்ம இந்திய பிளேயர்கள் இந்த மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சாங்கன்னா அது அவ்வளவு ஈஸியான சுலபமான செஞ்சுரியாக கண்டிப்பாக இருக்க போறதில்ல. அதே போல கடைசியாக நம்ம சச்சின் தான் 1990 இந்த மைதானத்தில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா யாருமே செஞ்சுரி அடிக்கல. முக்கியமாக ஒரு கேப்டனாக பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் யாருமே செஞ்சுரி அடிக்கல. ஸோ அந்த ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் முதலாவது முறையாக வரலாற்றில் அந்த சாதனையும் இந்த மைதானத்தில் நிகழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்க முழு வீச்சில் முழு முனைப்போட தான் இங்கிலாந்து அணி அவங்களும் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாபெரும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான சாதனையை இந்த கடினமான பிச்சில் நம்ம இந்தியன் பிளேயர்கள் முக்கியமாக சுப்மன் கில் கேப்டனாக அவர் எடுக்கிறாரா அப்படின்னு. அதே போல கில் அவர் இல்லாட்டி கூட வேற யாராவது இந்த கடினமான பிச்சில் நிச்சயமா செஞ்சுரி அடிப்பாங்களா, இல்லை யாருமே இந்த பிச்சில் இந்த ஆட்டத்திலுமே செஞ்சுரி அடிக்க வாய்ப்பே இல்லையா? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.